வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். இது பாருங்க, இது ரொம்ப தப்பு. ஆளாளுக்கு கடத்திட்டு வந்து என்ன ஆழ்வார்பேட்டையில் அடைச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன சேர சோழ பாண்டியன் காலத்து சிலையா? இரு, கடத்திட்டு வந்த நாங்களே கம்முன்னு இருக்க, நீ ஏன் கத்திட்டு இருக்க? ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தீனா நான் சொல்ல வந்து முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அந்த கல்லை எடுத்து கொடுக்க சொல்லி போன வாரமே ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். அப்ப அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்ப அந்த கல்லை நான் தான் கடத்துறேன்னு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கமிஷனர் வந்து என்ன கேட்க போறது இல்ல. ஒருவேளை வந்து கேட்டு நான் கல்லு என்கிட்ட இல்லைன்னு சொன்னா அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தான். பெரிய மனுஷன்டா. அதனால அந்த மரகத நாணயத்தை நானே எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, உன்னை கடத்திட்டு போனது யாரு, எத்தனை பேரு, அவங்க அங்க அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டா என்ன அனுப்பிடுவீங்களா? அனுப்பலாம் தான் இருந்தேன். ஆனா நான் உன் கண்கட்ட அவுக்கும் போது நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? ஓய்யா போட்டானடா? போட்ட மாதிரி தானே இருந்தது. ஏண்டா? இல்லண்ணே, வணக்கம் போடல. இந்த பையன் சொல்றதுதான் கரெக்ட். நான் உங்களுக்கு வணக்கம் போடல. திரும்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உள்ளவா பாய். டேய், நான் தனியா தானே சொன்னேன். பாய் நம்மளுங்க பாய், சும்மா பயந்துன்னு. ராமதாஸ் தானே? ஆளை மாறிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க குரல் மாறி இருக்கு? அது அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பாய், அதான் மறந்துருப்பீங்க. கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க பாய். என்னது? அது மரகத நாணயம். ஏய் ஏய், என்னது இது? எடுத்து நேரத்தை காலி பண்ணுங்க. ஏன் இப்ப இவ்வளவு பதட்டமா வர? டேய், இந்த பொண்ணு அப்ப ஆம்பளை குரல்ல பேசுது. என்ன பாய் ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ராமதாசன் வேற குரல்ல பேசறான்னு சொல்ற. இப்ப அந்த பொண்ணு ஆம்பளை குரல்ல பேசுன்னு சொல்ற. அதானே. பாரு பாரு, கேக்குதா? என்ன கேக்குதா? நீ ஐயோ, இப்ப என்னப்பா பண்ணணும்ங்கறீங்க? அந்த டூப்ளிகேட் பார்த்து யார் செஞ்சாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. டூப்ளிகேட்டா? ஆமா. பா, வித்தக்காரன்ப்பா. மிஷினே இல்லாம கையிலே அறுத்து பண்ணியிருக்கான். இப்ப இருக்கிற எவனாலையும் இது மாதிரி தலைகில நின்னாலும் பண்ண முடியாது. இது பண்ணி எப்படி 20-25 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பிஸ்துனா ராயப்பேட்டை மயிலு. டேய், இதான்டா. அண்ணா, நம்ம மயில்சாமி என்ன வீட்டுல இருக்கிறா? மயில்சாமியா உள்ளதான் இருக்காரு. சீக்கிரமா போங்க, என்ன கிளம்பிடுவாரு. என்ன ரோஸ் மில்கா? அட பாவிலா, பெருசுக்கு மில்கே இறங்கல. வெளியே பாரு, லிட்டர் கணக்குல ரோஸ் மில்க் இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க ஆமா, மயில்சாமி என்னோட வெயிட் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா. ஆமாங்க. நீங்களாவது பால் ஊத்தி பாருங்க, போகுதான்னு பாக்கலாம். வாங்கம்மா, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, தள்ளுங்கப்பா. பார்த்தா சோகத்துல இருக்க மாதிரி தெரியலையா? ஏமா, நீ ரோஸ் மில்க் குடிக்க போல? ஆமால. போ. ஐயா,